ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நகைக்கடன் தள்ளுபடியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். சுமார் 6000 கோடி ரூபாய் வரை நகைக்கடன் தள்ளுபடி ஆக போகுது. 7 வங்கிகளில் ஆக போகுது. யாருக்கெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும், இதற்கு தேவையான ஆவணங்கள் எந்தெந்த வங்கிகளில் இதற்கான தள்ளுபடிக்கான லிஸ்ட் பட்டியல் தயாராக இருக்குது. நகைக்கடன் மட்டும் இல்லாமல் பயிர்க்கடன், விவசாய கடன், இந்த மாதிரியான நிறைய கடன்கள் இந்த தேர்தல் வாக்குறுதியாக நிறைய தலைவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. யார் யாருக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆக போகுது, யார் யாருக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி ஆக போகுது, யார் யாருக்கு விவசாய கடன் தள்ளுபடி ஆக போகுது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு மிக தெளிவாக சொல்லியிருக்கேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இந்த கூட்டுறவு வங்கிகள் சார்ந்த நகைக்கடன் தள்ளுபடி சார்ந்த ரெகுலரான ஒரு அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுடைய மொபைலுக்கு வரும். மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நகைக்கடன் தள்ளுபடி. இந்த ஒரு வார்த்தைக்காக தான் தமிழ்நாட்டில் உள்ள நிறைய குடும்பங்கள், நிறைய ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா வெயிட் பண்ணுறாங்க. எப்படா இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று ஆகும் அப்படின்ற அதே மாதிரி விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா அப்படின்னா பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்றும் கிடைக்க போகுது. இப்போ கூட்டுறவு வங்கிகளில் கிட்டத்தட்ட 7 வங்கிகளில் நகைக்கடன் மற்றும் பயிர்க்கடன் தள்ளுபடி ஆக போகுது. இந்த நகைக்கடன் தள்ளுபடியை பொறுத்தளவில் 2 பட்டியல் தயாரிக்கிறாங்க. நகைக்கடன் தள்ளுபடிக்கு தகுதியானவர்கள் மற்றும் தகுதி அற்றவர்கள் அப்படின்ற மாதிரியான 2 பட்டியலை தயாரிக்கிறாங்க. இந்த பட்டியலில் தகுதியானவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும். முக்கியமாக இந்த கிராமத்தில் உள்ள கிராமப்புற விவசாயிகளுக்கு இந்த பயிர்க்கடன் மற்றும் விவசாய கடன் தள்ளுபடியாக போகுது. தேர்தல் நமக்கு நெருங்கிக்கிட்டு இருக்கிற வேளையில் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய தேர்தல் வாக்குறுதிகளை நம்ம கேள்விப்பட்டுட்டு வரோம். நிறைய பேருக்கு நிறைய அறிவிப்புகளை பற்றி தெரியதில்லை. ஒரு கடன் தள்ளுபடி ஆகணும் அப்படின்னா அதற்கு நம்ம தேவையான ஆவணங்கள் சரிவர கொடுத்துருக்கணும். அப்படி தேவையான ஆவணங்கள் நம்ம சரியாக கொடுத்துருந்தா மட்டும்தான் உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று ஆகும். அதே போல் பயிர்க்கடனும் தள்ளுபடி ஆகும். எப்போதுமே நம்ம பயிர்க்கடனை பொறுத்தளவில் நம்ம சொசைட்டியில், அதாவது கூட்டுறவு வங்கிகளில் நீங்கள் லோன் வாங்கியிருக்கீங்க, உங்களோட பயிரோட தரத்தை பொறுத்து நீங்கள் லோன் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தள்ளுபடி அப்படின்ற ஒன்று கிடைக்கும். அதே நீங்கள் தனியார் மயமாக்கப்பட்ட வங்கிகளில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தள்ளுபடி அப்படின்ற ஒன்று கிடைக்காது. உங்களுடைய பயிரின் தரத்தை பொறுத்து நீங்கள் ஒரு தொகை வாங்கியிருப்பீங்க இல்லையா, அந்த விவசாய கடனாகட்டும் பயிர்க்கடனாகட்டும் அந்த தொகை முழுவதுமாகவே தள்ளுபடி ஆக போகுது. விவசாய கடனாக இருக்கட்டும் பயிர்க்கடனாக இருக்கட்டும் முழுவதுமாகவே தள்ளுபடி ஆக போகுது. அப்போ நகைக்கடன் தள்ளுபடி ஆகாதா, முழுமையாக தள்ளுபடி ஆகாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நகைக்கடனும் தள்ளுபடி ஆக போகுது. நகைக்கடனை பொறுத்தளவில் இந்த தகுதி உடையவர்களுடைய பட்டியலை தயாரிக்கிறாங்க. இந்த தகுதி உடையவர்களோட பட்டியல் அப்படின்னா என்னென்ன, அதற்கு என்னென்ன எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நகை வைத்து குறைந்தது 1 வருட காலமாவது ஆகியிருக்கணும். அதன் பிறகு இந்த 7 வங்கிகளில் கூட்டுறவுத்துறை சார்ந்த 7 வங்கிகளில் நம்மளுடைய நகையை வச்சிருக்கணும். நம்மளுடைய நகையை நம்ம வச்சு நம்ம பொருள், அதாவது கடன் பெற்றுக்கணும். எந்த 7 வங்கிகள் அப்படின்னா மாவட்ட கூட்டுறவு வங்கிகள், மத்திய கூட்டுறவு வங்கிகள், தொடக்க வேளாண்மை கடன் சங்கங்கள், கூட்டுறவு நகை கடன் சங்கங்கள், சொசைட்டி மாதிரியான கோஆப்ரேட்டிவ் பேங்க் இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான பேங்குகளில் உங்களுடைய நகையை வைத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நகைக்கடன் தள்ளுபடி ஆகும். அதே போல் இந்த நகைக்கடன் தள்ளுபடியை பொறுத்தளவில் உங்களுக்கு ரேஷன் கார்டு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்கு மட்டும்தான் நிச்சயம் தள்ளுபடி கிடைக்கும். அதாவது ஒரு ரேஷன் அட்டையில் ஒருவருக்கு நிச்சயம் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று கிடைக்கும். அதே போல் பயிர்க்கடனும் விவசாயிகளுக்கு கண்டிப்பாக தள்ளுபடி கிடைக்கும். இப்போ தளபதி விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும், அதே போல் பயிர்க்கடனாக இருந்தாலும் தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அதிமுக அரசாங்கம் சொல்லியிருக்காங்க, திமுக அரசாங்கம் சொல்லியிருக்காங்க.
இந்த மாதிரியான பல்வேறு தலைவர்கள் பல்வேறு அறிவிப்புகளை வந்து வெளியிட்டு வராங்க. நகைக்கடன் தள்ளுபடி, பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்ற மாதிரி. ஸோ யார் ஆட்சி அமைந்தாலும் வந்து நமக்கு இந்த கடன்கள் வந்து நிச்சயமாக தள்ளுபடி அப்படின்ற ஒன்று ஆகும். ஆனால் இதற்கு தேவையான ஆவணங்கள் வந்து நம்ம கரெக்டாக வச்சுருக்கணும். இப்போ பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னா உங்கள் விவசாயம் சார்ந்த உங்களுடைய பட்டா, சிட்டா, அதுக்கப்புறம் அந்த விவசாய நிலம் வந்து யார் பேரில் இருக்குது, யார் பேரில் வந்து நீங்கள் பயிர்க்கடன் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்ற மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து வச்சுருக்கணும். அதே போல் நகை கடனை பொறுத்தளவில் ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்கு அப்படின்னா அந்த தனிப்பட்ட நபர் வந்து அரசாங்க ஊழியராக இருக்கக்கூடாது. ஆண்டு வருமானம் வறுமை கோட்டிற்கு கீழே வந்து இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான எலிஜிபிலிட்டி, இந்த மாதிரியான தகுதிகள் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கும் நகைக்கடன் மற்றும் பயிர்க்கடன் வந்து தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ தேவையான ஆவணங்கள் எல்லாத்தையுமே இதுவரை நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுருக்கலாம் அப்படின்னா கரெக்டாக வச்சுக்கோங்க. அதேமாதிரி உங்கள் ஆதார் நம்பரோடு உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து இணைச்சிருக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதையுமே நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயம் வந்து இந்த கடன்கள் தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.